நீங்க போல எங்க போய் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நீ தான சரி திங்கிற. ஆமா சாப்பிட்டா உடம்புல தெம்பு ஏறும், அப்பதான் கேம் விளையாட முடியும். தெரியுதுல அமௌண்ட் தின்னு. வா வா என் பின்னாடி வந்து நில்லு, உன்னை பாதுகாக்கிறேன். இவன் கூட நின்னுதான் எனக்கு ஆபத்து. சீக்கிரம். ஏன் உச்சா வருதா? ரொம்ப நேரம் மாடிக்கிட்டு இருக்கான் போலயே. உங்களுக்கு இருக்குடா. எல்லாருக்கும் இருக்குதா? வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜின், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜிமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். இது என்னது? மரியாதை உண்மையை ஒத்துக்கங்க. மேபி ஜிமினா இருக்குமோ? அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவனே ஒரு டம்மி. அப்ப நான் மட்டும் திருடன்னு சொல்ல வரீங்களாடா நீங்க? நான் இல்லடா. 1970 to 80sல பிடிஎஸ் கிராமத்துல ஆர்மிக்கல்ல யாரோ திருடிட்டாங்க. அதை யாரு திருடி இருப்பா? ஒரே குழப்பமா இருக்கே. வெளி கிராமத்துல இருந்து யாரோ ஒரு ஆள் பிடிஎஸ் கிராமத்துக்குள்ளே இருக்காங்க. அவங்க தான் அந்த காரியத்தை பண்ணது. இப்போ அந்த பிளாக் ஷீப் நமக்குள்ளதான் இங்கே இருக்கும். அப்போ அது நீயே கூட இருக்கலாம்ல? இருக்கலாமே. யார் அந்த திருடன்? சத்தியமா நான் இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓ, நம்ம இப்ப 70s 80sக்கு வந்துட்டோம். சீக்கிரம் உள்ள போங்கடா. ஓகே ஓகே. இப்ப நம்ம அதோட பழங்காலத்துக்கு வந்துட்டோம். என்னோட பேர் தான் போராளி. பேரேவா போராளின்னு வைக்கிறாங்க? என்ன ட்ரெஸ்ல ரொம்ப பழமையா இருக்கு. என்னன்னு பாக்குறீங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம எபிசோட் பண்ணிருப்போம். இப்போ அதே மாதிரி பழங்காலத்து எபிசோட். இது ஆர்மிக்கல் எபிசோட் தான். ஆனா இது பழங்காலத்துல ராஜாக்கள் வாழ்ந்த காலத்துல விளையாடுறது. இது என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போலயே. வேற லெவலா இருக்கு பாக்குது. நீ எப்படி உங்களுக்கு டார்கெட் பண்ணுவோம்? அதே மாதிரி வெளி கிராமத்துல இருந்து யார் வர கண்டுபிடிக்க போறீங்க? வேற ஒண்ணும் இல்ல, உங்களுக்குள்ளே தான் ஆள் இருப்பான். நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த இடம் ஃபுல்லா நமக்கு தான். அங்க நிறைய ஹிண்ட்ஸ் இருக்கும். அதுல எடுத்து நீங்க படிச்சு பார்த்து யார் இந்த திருடனா இருப்பா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு பாருங்க. அந்த ஆர்மிக்கல்ல திருடினவனுக்கு பின்னாடி ஒரு கட்டையால அடி விழுகும். அதாவது உங்களோட பேக்ல அடி விழுகும். ராஜா காலத்து பனிஷ்மெண்ட்னா இதுதான். தண்டனைகள்லாம் கொடூரமா இருக்கும். இப்ப ஆர்மிக்கல்ல யார் திருடினாங்கன்றத இவங்க 7 பேர் கண்டுபிடிக்க போறாங்க. இந்த விளையாட்டுல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பொசிஷன் இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ரோல்ல தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. திருடனை அடிச்சு வெளியே துரத்தி இவங்க இந்த கிராமத்துக்கு நிம்மதியை கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். அதுக்கு இவங்க கொடுக்குற ஹிண்ட்டை படிச்சு புத்திசாலித்தனமா யோசிக்கணும். ஒவ்வொரு ரவுண்ட் முடிஞ்ச உடனேயும் பிரேக் விடுவோம். அந்த பிரேக்ல யார் திருடனா இருப்பான்னு நீங்க யோசிக்கலாம். இங்க பாருடா, எல்லாம் வாண்டட் லிஸ்ட் வரைஞ்சு வச்சிருக்காங்க. எல்லாம் நம்ம மூஞ்சா இருக்கு. இங்க பாரு, இவெல்லாம் வாண்டட் கேடி பையா. எல்லாரும் மூஞ்சி இங்க தான் இருக்குது. தெரியுது நிம்மோட. ஆமா, வா மூஞ்சி தான் ஃபர்ஸ்ட் போட்டுருக்கு பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பா. இந்த இடத்தை பார்க்கும்போது ஒரு கம்பீரமான ஃபீல் வருது. ஏன்னா உண்மையில அந்த காலத்து ராஜாக்கள் அந்த மாதிரி இடத்துல தான் இருந்தாங்க. மேட்சே ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி நான் போறேன். மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன நடத்துறாங்க? என்ன பண்ணணும் இப்போ? ஒன்றுமே புரியல எனக்கு. ஆமா நீங்க போல எங்க போய் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நீ தானே சரி திங்கிற. ஆமா சாப்பிட்டா உடம்புல தெம்பு ஏறும், அப்பதான் கேம் விளையாட முடியும். தெரியுதுல அமௌண்ட் தின்னு. போதும், நான் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டேன். இப்போ ஹிண்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறேன். இங்க பாத்தீங்களா? இந்த துண்டு சீட்டு நமக்கு உதவியா இருக்கும். இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னா ராயல் ஆர்மிட் வர ஒரு 10 பேர் சுத்துறாங்களாம். அவங்க எல்லாம் மாட்டிக்கூடாது. அவங்க கண்ணில் பட்ட நம்மளை ஜெயிலில் பிடிச்சி வச்சுருவாங்களாம்ல. நம்ம திருடங்க நினச்சிக்கிட்டு. சரி, இந்த மாதிரி அமைதியான ஏரியாவில் நிறைய ஹிண்ட் இருக்கு. நைஸாக கண்டுபிடிச்சிட்டேன் எல்லாத்தையுமே. அவனுக்கு நான் இங்கே ஒளிஞ்சிருக்கிறது தெரியாது. தெரியாமலே இருக்கட்டும். பச்சையா மாட்டிக்கிட்டான், ஒளிஞ்சிருக்கான் பாரு. யாராவது வீட்டுக்குள்ள இருக்கீங்களா? யாருமே இல்லையா? சரி, அப்ப வேஸ்ட் தான். எனக்கு ஹிண்ட் தெரியா? நீ கொஞ்சம் என்கிட்ட ஹிண்ட் கிட்டதுல அழிச்சிடலாம் நினைக்கிறியா? இங்க பாரு, நான் திருடன் கிடையாது. அழிக்கிறதுக்கு ஒண்ணும். இங்க பாரு, நான் ராயல் இன்ஸ்பெக்டர். அதுக்கு நான் என்ன பண்ணுன்ற? நானே இப்பதான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். ராயல் இன்ஸ்பெக்டரா இருந்தா நீ திருடி இருக்க மாட்டியா? நீ பேரரசில் இந்த கால திருடினாலும் திருடி இருப்ப. வரட்டா? இந்த இடத்துக்குலாம் இன்னும் யாருமே வரல போல. சரி, நம்மளே வசதா இருந்துட்டு போவோம். இவனை நம்மள எவன் கொடுப்பான்? நீ நாசமா தான் போ. நீ சொன்னது அப்படியே உனக்கே திருப்பிக்கும் பாரு. உனக்கு நல்லா வேணும்டா. இந்த மாதிரி கலர் கலரா துணியை கட்டி வச்சுக்கிட்டு அதையும் கலெக்ட் பண்ணி வைக்க சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னு தெரியல. இது ஜேகே மட்டும் செய்ய சொன்னாங்களா இல்லை எல்லாரும் செய்ய சொன்னாங்களா எனக்கு தெரியலையே. சரி, அப்படியே ஜேகே மட்டும் கேட்டு அவன்கிட்ட அதை கொடுத்துருவோம். நம்மளால முடிஞ்ச ஒரு சிறு உதவி. அட, இது என்ன ஹிண்ட்டு? என்ன மட்டும் தான் சொன்னாங்க. அப்படியா? அப்ப இந்த உடம்பு சேர்த்து நானே தேடிட்டேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நீ நல்லா இருப்ப. 100 வயசுக்கு மேல வாழ்வு. அப்படி உன் வாழ்த்துல யாரு கேட்டா? இப்ப என்னதான் நீ உதவி பண்ணாலும் அவன் பாக்குறதுக்கு சஸ்பீஷியஸாவே இருக்கானே. அவன் கூட வைக்க கூடாது. அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். எப்ப வேணா மாறுவான். அவன் பைத்தியக்காரன். உயிர் தோளம் சொல்லி போட்டு திடீர்னு சோத்துல வசத்தை வச்சு கொடுத்துருவான். இவங்கிட்ட சிரிச்சே டீல் பண்ணணும். உயிர் தோள ஏதாச்சும் உதவி வேணுமாடா?
மீசை வேற கழண்டு விழுவுது. வா வா என் பின்னாடி வந்து நில்லு, இவனை பாதுகாக்கிறேன். இவன் கூட நின்னுதான் ஆபத்து. அட கடவுளே. ஐயோ ராயல் ஆர்மியில விரட்டி வராங்களே, என்ன பண்றது? டேய் ஜேக் எங்கடா போன? அவன் கூட வாடி பையன் அதான் ஓடி வந்துட்டேன். இந்த ராயல் ஆர்மிட்ட மாட்டினாலே தான் தொல்லை. எனக்கு எவ்வளோ வேலை கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தே சாவடி பார்க்கலாம். இவங்கள்ட்ட மாட்டிக்கவே கூடாது. சரி நான் வரேன். நீ பண்ணதெல்லாம் கீழே விழுந்து திரும்பவும் பண்ணு. திரும்பவுமா? எத்தனை வாட்டி செய்யுது? எனக்கு எரிச்சலா வருது. இனிமே உங்க கண்ணில மாட்ட மாட்டேன் பாருங்க. ஐயோ இது என்ன இடம்? ரொம்ப அமைதியா இருக்கே. இந்த மாதிரி இடத்துல நிறைய ஹிண்ட் கிடைக்கும். போய் கண்டுபிடிக்க வேண்டியதான். டேய் முடிச்சு வைக்கி, ஏன்டா என் பின்னாடி வர? நான் ஒன்றும் ஸ்பை கிடையாது. பின்னாடி வராதடா. அப்ப போடா எங்கேயாச்சு. ஏன்டா என் பின்னாடி வந்துட்டு இருக்க? இவன் பாருங்களேன். ஏங்க ட்ரையாங்கிள் ஸ்கொயர் இந்த மாதிரிலாம் போட்டிருக்கு. இந்த ஷேப்புக்குள்ள என்ன அர்த்தம்? என்ன புரியல. என்ன சொல்லுவாங்க? இந்த இடத்துல நிறைய ஹிண்ட் இருக்கும். அடச்சே, இது எலிசத்தனா தடிக்குது. கழுவே இல்ல போல இடத்தெல்லாம். யாரோ வர மாதிரி இருக்கு. நம்ம இந்த இடத்துக்குள்ள போய் சேஃபா ஒளிஞ்சு நிக்கலாம். யாரும் வந்துட மாட்டாங்க நம்புறேன். அங்க பாருங்க, அங்க ஜோப் நிக்கிறான். நம்ம உள்ள போலாம். யாரோ வர மாதிரி இருக்கே. ஆஹா, இதுதான் அந்த ஊர் தலைவரோட சிம்மாசனமா? நம்ம ஏறி உட்காந்து பார்ப்போம். ஒரு இருட்டா இருக்கு, ஒண்ணுமே இல்ல. அட இங்கே இருக்கு. இவ்வளோ நேரம் பார்க்காமல விட்டுருக்கோம். சரி, என்ன எழுதி இருக்குதுல? நான் என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. நான் என்னதான் பண்ணணும் இப்ப? இந்த வெட்டி ஆபீசர் சும்மா சுத்திட்டு இருக்கேன், என்னோட பார்த்துட்டு இருக்கேன். எங்க போனாலும் வரியா நீனு? என்னடா இது? என்ன இது? இங்க பாரு, நானும் ஹிண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்பயுமே நீ பாக்க ஏதோ ஸ்பை திருட மாதிரி தான் இருக்க. ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் தான் வச்சிருக்க. நான் தேடி பார்த்தா கிடைக்கல, உடனே நான் திருடன் சொல்லிடுவீங்களா? நீ பாரு, ஹிண்ட் கண்டுபிடிக்காம உன்னோட தனி மிஷினை மட்டும் முடிச்சிட்டு ஏதோ ஒரு வேலையை பாக்குறா. நீ என்ன பண்ற? சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. இந்த இதை பண்ணதான் உன்னை விடுவேன். ஓஹோ, ராயல் ஆர்மி கிட்ட மாட்டிக்கிட்டாலே இதான் பிரச்சனையா? தண்டனை கொடுப்பீங்களா? ஒரே கொடுமையால இருக்கு. சரி நான் அதை பண்றேன். இன்னும் போல எங்க தான் இருக்கானா? நான் ஏன் போகணும்? ராயல் ஆர்மி கிட்ட மாட்டிக்கிட்டியா? ஆமாண்டா. சரி சரி மாட்டிக்க. இங்க பாரு. சொல்லுங்க. இந்தாங்க இந்த வில்லம்பெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? நீங்களே வச்சுக்கோங்க. இந்த பூ நான் எடுத்துட்டு போறேன். ஜிமிட்ட தரணும். எல்லாருக்கும் உதவி பண்றேன். என்ன தடுத்து போய் தேர்றதுனே தெரியலையே. இது என்னது? உண்மையான மனுஷங்க மாதிரி குறைச்சிருக்காங்க. பயந்துட்டு ஒரு செகண்ட். எனக்காக தான் இந்த பூ எடுத்துட்டு வந்து. யாருமே நன்றி. பரவாயில்ல இருக்கட்டும். என் அன்பு தோழனுக்கு நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். அதான் உனக்கு அதை செஞ்சு கொடுத்தேன். உனக்கு நான் என்ன கைமாறு செய்யறதுன்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணாலும் இதுக்கு ஈடுனே ஆகாது. அதனால எதுவும் கேட்காத என்கிட்ட. இதுக்கு நீ தூக்கில் தொங்கிடலாம். நான் வரேன். சரி ஓகே, நீங்க சொன்ன மாதிரி நான் பூவை கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு ஏதாச்சும் ஒரு ஹிண்ட் கொடுங்க. உனக்கான ஹிண்ட் இந்த அப்படி. இதுவும் கஷ்டமா தான் இருக்கணுமே, புரியலையே. உடனே இதை வச்சுக்கிட்டு எனக்கு ஹிண்ட கொடுங்க. நீங்க கொடுத்த மிஷன் நான் முடிச்சிட்டேன். முதல்ல இது கொடுக்கறதுக்கான இடம் எங்க இருக்கு? ஓஹோ, இதானா? என்ன செட் ஆக மாட்டேங்குது. ஓகே ரைட்டு. வாய் மட்டும் தப்பா வச்சிருக்கணும். சந்தேகத்திற்குரிய ஆளு சுகாவா? அப்பவே நான் நினைச்சேன். அவனை போட்டு வாட்டி எடுக்க வேண்டியதான். டே சுகா, எங்கடா இருக்க? நான் வந்துட்டே இருக்கேன்டா. நீங்களாம் யாரை திருட நினைக்கிறீங்க? இவ்வளோ நேரம் விளாண்டோமே, யாராச்சும் ஐடியா வந்திருக்கும்ல. யாரா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு சில பேர் மேல பயங்கரமான சந்தேகங்கள் இருக்கு. கொஞ்சம் தள்ளுப்பா, இடத்த விடுப்பா, வயசாயிடுச்சு. வந்து உட்காரு. நடந்து என் காலெல்லாம் வலிக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். எல்லாரும் என்ன விட்டுட்டு சாப்பிட போயிட்டாங்களா? இவ்வளோ நேரம் எங்கடா போட? சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்ல. சாப்பிட ஆரம்பிச்சே ஒரு வாரத்தை கூப்பிட்டியா? நான் எல்லாரையும் கூப்பிட்டேன், ஆனா வீய மட்டும் மறந்துட்டேன் போல. எல்லாரையும் தலையில முளைக்காரங்க. ஒரு 2-3 வார்த்தையை ஒரு ஹிண்ட் எழுதிருக்கு, அதை கண்டுபிடிச்சிருக்கேன். சந்தேகம் யார் மேல அதிகமா இருக்கு? எல்லாத்தையும் கலந்துரையாடுங்க. அப்பதான் நம்மளால அவங்களை அவுட் பண்ண முடியும் ஈஸியா. அவன் எப்படி சொல்லுவான்? திருட கிட்ட போய் கேட்கறிய? எப்படி சொல்லுவான்? அவனுக்கு அறிவே இல்ல. சரி சாப்பிட்டதுல மூத்துல இருக்காம வாங்க. ஏய் நீ ஃபர்ஸ்ட் கிளம்புற. டவுட்டா இருக்கவங்கள. ஆமாமா, ஜின்னு ஓடுறதுல நிக்கிறான். ஆமா, திடீர்னு சுகாமலே டவுட்டா இருக்கு. சத்த பேல. சரி வாங்க எல்லாரும் போலாம். சாப்பிட்டதுல போதும், டைம் ஆயிடுச்சு. இன்னும் வேற ஹிண்ட் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. ஜோப் தான் திருடதா இருக்கு. ஒரு நிமிஷம். எப்ப பார்த்தாலும் நீ பேசிட்டே இருப்ப, நீங்க பேச மாட்டேற. அதானே சாப்பிடுறது கூட அவன் பேசிட்டே தான் இருப்பான். இன்னைக்கு பேசவே மாட்டான், சிரிச்சிட்டே இருக்கான். ஒரு அப்பாவை மாட்டிக்கிட்டான். ஆமாண்டா, ஜோப் திருட இருப்பான். அது வந்து ஜீவனை பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது. ஏன் நான் என்ன பண்ண? அப்படி எனக்கு திடீர்னு எல்லார் மேலயுமே சந்தேகம் வருது. அவனே சந்தேகத்துக்குரிய ஆள் தான். நம்ம சந்தேகப்படுறோம் பாத்தியா? யார் தப்பா அவங்க தப்பிக்கிறதுக்கு மாட்டாங்க. எல்லார் மேலே சந்தேகப்படுவாங்க. பூசா இருக்கு. எனக்கும் ஆரம்பம் தான் டவுட்டா இருக்கு. அவன் பேசிட்டே இருக்கான். என்னையே திருடன்றான். அவன் தப்பிக்க கண்டுபிடிச்சிருக்கேன் பொருட்கள். அவனை கண்டுபிடிச்சதை மட்டும் காமி பார்ப்போம்.
ஒண்ணுத்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி தெரியலையே, இருந்தா நீ வச்சுக்க. எனக்கு மண்டைக்குள்ளே ஓடுண்டா, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்க மூஞ்சி பத்தங்க பிடிச்சிருவேன் ஈஸியா. டேய் அந்த கட்டை எடுங்கடா, இவன் மண்டை எனக்கு உடச்சிடலாம். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், பேசிட்டு இருக்கேன். நீ சொன்னது கரெக்ட். நீ சொன்னது ரைட் தான். எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. அதான் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னையும் சந்தேகப்படுறான் அவன். இதான் சரியான சந்தர்ப்பம். பகல் நேரத்துல திருடனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனா இரவுல அவன் ஈஸியா மாட்டுவான். இது எனக்கு தெரியும். என்ன வளர்றான் அவன்? எனக்கு எல்லா ஹிண்ட்டும் தெரியும். நான் சொல்றத காதுல வாங்கிட்டீங்கன்னா உங்க கிராமத்தை காப்பாத்தலாம். என்கிட்ட வர என்ன பண்ண போற? இது அப்படி இப்படி அது இப்படி. ஓகேண்ணே, ஓகே ஓகே ஓகே. நம்ம இந்த பூனையோட ஜாலியாக விளையாடுவோம். மற்றவங்களாம் விளையாடட்டும். வீ பாரு, எந்த இட்டுமே கண்டுபிடிக்க மாட்டான். அவன சந்தேகமா இருக்கு எனக்கு. எல்லாமே சந்தேகப்பட்டே இருக்க நீ. இங்க பாரு, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. நீ யார திருடன்னு நினைக்கிற? அது வந்து அவனை முடிச்சு கட்டுறோம். திருடா நீ செத்தடா. நல்லா யோசிச்சு சொல்லு, நீ யாருன்னு நினைக்கிற? நான் வந்து சரி ஓகே, அவனே சொல்லிடுறேன். நீ யாருடா ஓட்டு போட்ட? உனக்கு தான் போட்டா, வேற யாருக்கு போட்டா? என் வாயை கிளறாதடா, சும்மா போடாங்கிட்டு. நான் யார் நினைக்கிறேன்னா அவங்கள தான் நினைக்கிறேன். சரி பாப்போம் என்ன ஆகுதுன்னு. எனக்கு ராயல் இன்ஸ்பெக்டர் ஜோ மேல ஓட்டு வந்திருக்கு. என்ன நான் என்னடா பண்ணேன்? எனக்கு ஓட்டு வந்திருக்கா என்ன? போட்டிருப்பீங்களா? கண்டிப்பா போட்டிருக்கோம். டேய் ஒரு ராயல் இன்ஸ்பெக்டரா? இங்க பாருங்க, என்ன பேய் குடிச்சிட்டு இருக்கோம் இவன். சொல்லுங்க, இன்ஸ்பெக்டரா இருந்தும் நீ யோகியமா இல்லையே. அப்படி சொல்ற ஜோ பேச்சா கொண்டு போய் குப்பையில போடுங்கடா. எல்லாரும் என்ன மாதிரி நேர்மையா இருக்க கத்துக்கங்க. சிரிச்சு வாய் மூடு. ஜின்னு நீ யாரை ஓட் பண்ண? அவன் இப்ப சொல்ற நிலைமையே இல்ல. அவன் உள்ளுக்குள்ள நிறைய வச்சிருக்கான். பேச வேண்டிய இடத்துல நீ எதுக்கு பேசுற? இப்ப எனக்கு சந்தேகமா இருக்குடா. அவங்க ரெண்டு பேரும் கூட்டா இருப்பாங்க. எனக்கு அப்போல இருந்தே இருக்கு. இந்த வாளாலே வெட்டி போட போறேன் நான் எல்லாரையும். திருடங்க தான் அப்படி பண்ணுவாங்க. எது பண்ணாலும் குறை சொல்லிடுறான் பத்தியா அவன். ஒரு வாழை கூட உள்ள சொல்ல தப்பு இல்ல. நான் ஒரு அற்புதமான ஓவிய கலைஞன். நான் திருட இல்ல. இந்த மாதிரி ஓவரா பேசுறதா கடைசியில திருடனாவே இருப்போம். சீக்கிரம். ஏன் உச்சா வருதா? ரொம்ப நேரம் மாடிக்கிட்டு இருக்கான் போலயே. உங்களுக்கு இருக்குடா. எல்லாருக்கும் இருக்குதா? சரி, யார் திருடன்னு ரிவீல் பண்ணலாமா வேணாமா? முக்காவாசி நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னொரு ரவுண்டு போயிட்டு நீங்களே கண்டுபிடிச்சிருங்க. இந்த கேம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தான் ஹீட்டை கண்டுபிடிச்சு யார் திருடனை கண்டுபிடிக்க போறீங்க. வாங்கடா போ, நான் கண்டுபிடிக்கிறேன்டா திருடனை. நீயே திருட இங்க இருக்கிற பெங்கடா போற. அந்த திருடன் அந்த வாளை வச்சு ஒரே போட. ஆமா, அது யாரா இருக்குன்றதை தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. வழக்கம் போல நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கான நேரம் 1/2 மணி நேரம். 2வது ரவுண்ட் ஆரம்பிக்க போது போய் தேட ஆரம்பிக்கலாம். வாங்கடா போ.